إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் என நம்பகமான ஹதீஸ்களின் ஆதாரத்தை கொண்டு நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஆண்களுக்கு சிகப்பு, ஆரஞ்சு, செம்மஞ்சள் இந்த 3 நிறங்களையும் ஹராமாக்கினார்கள் என்றொரு பதிவு முகநூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பதிவை முன்வைத்து நண்பர் ஒருவர் இன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ கேள்வி பதில் குழுமத்திலே இந்த பதிவில் கூறப்பட்டது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. சஹீஹான ஹதீஸ்களை பிழையாக புரிந்து இந்த ஃபத்வா வழங்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கால முதற்கொண்டு ஒரு சில மிக பிரபல்யமான அறிஞர்கள் கூட இந்த தவறை இழைத்திருக்கின்றார்கள். ஆண்களுக்கு குறிப்பிட்ட நிறத்தை நபி அவர்கள் தடை செய்தார்களா என கேட்டால் அப்படி சஹீஹான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. சிகப்பு நிற ஆடை அணிந்த நபித்தோழர் கூறிய சலாத்திற்கே நபி அவர்கள் பதில் கூறவில்லை என்று ஒரு செய்தி நபியின் பெயரால் பதிவு செய்யப்படுகின்றது. அது நம்பகமற்ற போலியான செய்தியாகும், உண்மையான ஹதீஸ் கிடையாது. முஸ்லிம்களின் மிகப்பெரிய ஒன்றுகூடல் பெருநாள் தொழுகையாகும். நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒருமுறை பெருநாள் தினத்திலே சிகப்பு நிறத்திலான ஒரு சோடி ஆடைகளை அணிந்து வந்தார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 376வது இலக்கத்தில் இருக்கின்றது. ஒருமுறை நபி அவர்கள் சிகப்பு நிறத்தில் ஆடை அணிந்திருந்த போது மிக அழகாக காட்சி தந்தார்கள் என்று ஒரு நபித்தோழர் விவரிக்கின்ற ஹதீஸும் காணப்படுகின்றது. இங்கே சிகப்பு, ஆரஞ்சு, செம்மஞ்சள் என்ற 3 நிறமும் தடுக்கப்பட்டது என்ற ஃபத்வா வழங்கப்படுவதற்கு காரணம் ஹதீஸிலே பதிவாகியுள்ள முஅஸ்வர் என்ற வார்த்தையின் கருத்தை தவறாக புரிந்து கொண்டதாகும். முஅஸ்வர் என்பது மஞ்சள் நிறம் என்ற ஒரு கருத்தை ஒரு சிலர் புரிந்து கொள்ளுகின்றார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. முஅஸ்வர் என்றால் குங்குமம் கொண்டு நிறம் தீட்டப்படுகின்ற ஆடைகள். குங்குமம் என்பது பெரும்பாலும் சிகப்பை நெருங்கிய குங்கும நிறம் என்றே கூறப்படும். எப்படியோ குறிப்பிட்ட எந்த ஒரு நிறத்தையும் நபி அவர்கள் ஹராமாக்கவில்லை. ஆனால் குங்குமத்தால் ஆடைகள் நிறமூட்டப்படும் என்றால் அந்த ஆடைகளை நபி அவர்கள் ஹராமாக்கி இருக்கின்றார்கள். குங்குமத்திலே நறுமணம் இருப்பது நாம் அறிந்த விடயம். எனவே இஹ்ராம் அணிகின்றவர்களுக்கு இதனை நபி அவர்கள் தடை செய்தார்கள். அதே போன்று ஒட்டுமொத்தமாக குங்குமத்தினால் நிறமூட்டப்பட்ட 2 ஆடைகளை அணிந்து வந்த ஒரு நபித்தோழரை பார்த்து இவை நிராகரிப்பாளர்களின் ஆடை என்று கூறிய போது இதனை கழுவி நிறத்தை நீக்கிவிடட்டுமா என கேட்டபோது இல்லை, அதனை எரித்து விடுவீராக என்று நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே காணப்படுகின்றது. எனவே நிறங்களை நபி அவர்கள் ஹராமாக்கவில்லை, குங்குமத்தால் ஆடைகளை நிறமூட்டுவதைத்தான் ஹராமாக்கி இருக்கின்றார்கள். அதுவும் ஆண்களுக்கு மட்டுமே இது ஹராமானது. பெண்களுக்கு என்றால் இது அனுமதிக்கப்பட்டதாகும். எனவே ஒட்டுமொத்தத்தில் வெள்ளை நிறத்தை நபி அவர்கள் தூண்டினார்கள். அது சிறந்த ஆடை என கூறினார்கள். வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது மேலதிக நன்மை தரும். வெள்ளை அல்லாத எந்த ஒரு நிறத்திலான ஆடையை முஸ்லிம்கள் அணியலாம். அது அனுமதிக்கப்பட்டது, சிறப்பு ஏதும் கிடையாது. குறிப்பாக சிகப்பு நிறம் கூட நபி அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். சிகப்பு நிறத்தில் இருந்தபோது மிக அழகாக காட்சி தந்தார்கள் என்று நபித்தோழர்கள் நபியை பற்றி வர்ணித்துள்ளார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த ஃபத்வாவிலே 3 நிறங்களை ஹராமாக்கி இருப்பது சஹீஹான ஹதீஸ்களை ஆதாரமாக முன்வைத்திருந்தாலும் அதன் வார்த்தையாகிய முஅஸ்வர் என்ற வார்த்தை பிழையாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தத்தில்
குங்குமத்தினால் நிறமூட்டப்பட்ட ஆடைதான் ஆண்களுக்கு ஹராமானது என்ற சரியான தீர்ப்பு 4 மதுஹபுகளில் ஒன்றாகிய ஷாஃபிஈ மதுஹபிலே இந்த சரியான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மற்றொரு சஹீஹான ஹதீஸை கொண்டு ஷாஃபிஈ மதுஹபின் மிகச்சிறந்த அறிஞரான இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் நபி அவர்கள் தடை செய்த குங்குமத்தினால் நிறமூட்டப்பட்ட ஆடை கூட அணிவது ஆகுமானது என்ற ஒரு பிழையான ஃபத்வாவை எழுதி வைத்திருக்கின்றார். அது ஹதீஸிற்கும் முரணானது, அவர் சார்ந்த ஷாஃபிஈ மதுஹபுக்கும் முரணானது. இது பற்றி இது அனுமதிக்கப்பட்டது என்பதற்கு அவர் முன்வைக்கின்ற ஹதீஸ் என்னவென்றால், சிறந்த நபித்தோழர்கள் ஒருவராகிய அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் மரணத்திற்கு பிறகு அந்த நபித்தோழரை பார்த்து, ஏனைய நபித்தோழர்களிடம் இல்லாத 4 விடயங்கள் உங்களிடம் இருக்கின்றன, விளக்கம் என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்றுதான், குங்குமத்தினால் ஆடைகளை நிறமூட்டி நீங்கள் அணிகின்றீர்களே என்று கேட்டபோது நபி அவர்கள் அவ்வாறு செய்தார்கள், எனவே நான் செய்கின்றேன் என்று ஆதாரம் காட்டினார்கள். சஹீஹ் புகாரியிலே 5851வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இந்த நபித்தோழரும் எடுத்து கூறிய ஹதீஸ் சஹீஹானதாகும். ஆனால் அதிலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட சட்டம் தவறானதாகும். எனவேதான் இமாம் ஷாஃபி மதுஹபினர் உட்பட குர்ஆன் சுன்னாவின் தீர்ப்பை வழங்குகின்றவர்கள் குங்குமத்தினால் நிறமூட்டப்பட்ட ஆடை அணியக்கூடாது, ஆண்களுக்கு அது ஹராம் என கூறுகின்றார்கள். இதற்குரிய ஆதாரம் சஹீஹ் முஸ்லிமிலே மிக தெளிவாக காணப்படுகின்றது. குங்குமத்தினால் நிறமூட்டிய ஆடையை அணிந்த நபித்தோழரில் ஒருவருக்கு அது நிராகரிப்பாளர்களின் ஆடை என கூறுகின்றார்கள். அதன் பிறகு கழுவி அதன் நிறத்தை நீக்கட்டுமா என கேட்டபோது, இல்லை, அதனை எரித்தே விடுவீராக என்ற அளவிற்கு நபி அவர்கள் எச்சரித்தார்கள். இஸ்லாமிய சட்டங்கள் படிப்படியாக வந்தவை. முதலிலே எந்த ஒன்றும் ஹராமாக்கப்பட்டிருக்கவில்லை. எனவே நபி அவர்கள் குங்குமத்தினால் நிறமூட்டப்பட்ட ஆடையை அணிகின்றார்கள். படிப்படியாக வந்த சட்டங்களில் ஒன்று, நபி அவர்களே குங்குமத்தினால் நிறமூட்டப்பட்ட ஆடைகள் அணிவதை தடை செய்தார்கள் என்பதை மிகச்சிறந்த மற்றொரு சஹாபி நபி அவர்களுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 37வது பாடத்தின் கீழ் 4வது தலைப்பின் கீழ் இருக்கின்றது. உங்களுக்கு தடை செய்த விடயத்தை நான் செய்ய மாட்டேன் என்று கூறும்படி அல்லாஹ் நபி அவர்களுக்கு கூறிய வசனம் குர்ஆனிலே இருக்கின்றது. அதே போன்று நபி அவர்களும் விளக்கம் கூறும்போது அல்லாஹ்வுடைய ஹராமான அந்த வரம்புகளை பேணுவதிலே உங்கள் அனைவரையும் விட நான் கவனமாக நடப்பவன் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே ஒரு காலத்தில் குங்கும நிறத்தை ஊட்டி ஆடைகள் நபி அவர்கள் அணிந்தாலும் அதன் பிறகு அது காஃபிருடைய ஆடை, இது ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று நபி தோழர்களுக்கும் கூறியிருக்கின்றார்கள். எனவே குங்கும நிறத்தில் அல்ல, குங்குமத்தை கொண்டு ஆடைகளை நிறைமூட்டி அணிவது இது ஆண்களுக்கு மட்டும் ஒரு ஹராமானது என்ற சஹீஹான ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்றது. இதுதான் இஸ்லாமிய தீர்ப்பாகும். இதனை தவறாக புரிந்து குங்குமத்தால் நிறமூட்டிய ஆடை அணியலாம் என கூறினால் அதுவும் தவறானது. சிகப்பு, செம்மஞ்சள், ஆரஞ்சு இது போன்ற நிறங்கள் ஆண்களுக்கு தடை என்று கூறினால் அதுவும் தவறானது. ஆண்களுக்கு எந்த ஒரு நிறத்தையும் நபி அவர்கள் ஹராமாக்கவில்லை. குங்குமத்தினால் ஆடைகளை நிறமூட்டுவதைத்தான் ஹராமாக்கி இருக்கின்றார்கள். அந்த ஆடை காவிர்களுடைய ஆடை என்றும், தெரியாமல் அப்படி ஒருவர் செய்துவிட்டால் அந்த ஆடையையே எரித்து விட வேண்டும் என்பதுதான் நபியின் ஃபத்வாவாகும், வஹியின் ஃபத்வா, சரியான ஃபத்வாவாகும்.